எடப்பாடி கூட்டிட்டு போறாரா திரு பிஜேபி கூட்டிட்டு போறாரா? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய செயல்பாடுகள் முற்றிலும் சரி கிடையாது. அவர்கள் பாஜகவினுடைய கண்ட்ரோல், பாஜகவினுடைய அடிமையாக. நீங்க கூட்டணிக்கு போகலையா இல்ல உங்களை யார் கூட்டணிக்கு சேர்த்துக்கலையா? இப்படியே கட்சியை கலைச்சிட்டு வீட்டுக்கு போவானா தவிர அந்த ரெண்டு கட்சிகளுடைய கூடையும் போய் கூட்டணிக்கு பேச்சுக்கே இடம் கிடையாது. விஜய் கூட்டா யோசிப்போம் அப்படின்னா புரட்சித் அம்மா படம் அங்க இருக்கிறாரு, எடுக்க போற அவ்வளவு ஒரு கேவலமான ஒரு விஷயத்தை அவர் பண்ணிட்டு இருக்கிறார். ஹாலிவுட் பாதையை நோக்கி செல்கின்ற கூப்பிட்டு போறாரு. ஹாலிவுட் பாதை. அனைவருக்கும் அன்பான வணக்கம். மைத்தமிழுக்காக நான் ஒரு சக்திவேல். இன்னைக்கு இந்த நேர்காணல் நிகழ்ச்சியில் வந்திருக்கிறவரு திரு செந்தில்குமார் அவர்கள். அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அண்ணா புரட்சி தலைவர் அம்மா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாநில தலைவர். சார் வணக்கம். வணக்கம் அண்ணா, சொல்லுங்க. இப்ப 2026 தேர்தல் காலம் நெருங்கிருச்சு. இன்னும் தேர்தல் தேதி அறிவிக்கல. எல்லா கட்சியும் கூட்டணி பேச்சுவார்த்தையில போயிட்டு இருக்கு, தொகுதி பங்கீட்டுல போயிட்டு இருக்கு. இப்ப சீமான் போன்ற கட்சி எல்லாம் வேட்பாளரே அறிவிச்சு பிரச்சாரம் போயிட்டு இருக்கு. உங்களுடைய கட்சி அம்மா திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா புரட்சி தலைவர் அம்மா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தேர்தல்ல இப்போ இன்னும் தேர்தல் தேதி அறிவிக்கல. உங்களுக்கு சின்ன இன்னும் ஒதுக்கி இருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியல. இதுக்கு வரைக்கும் 3 தேர்தல்களை நீங்க வெள்ளாப்பழ சின்னத்தில் நின்றுக்கிறீங்க. இப்போ உங்க கட்சி இந்த தேர்தலை எதை எதிர்நோக்கி போயிட்டு இருக்கீங்க? என்ன லெவல்ல இருக்கு? 2026 இப்ப நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற பொது தேர்தலில் 234 தொகுதிகளுக்கும் பொது சின்னம் பலாப்பழம் சின்னம் தேர்தல் ஆணையத்திலிருந்து எங்களுக்கு கிடைத்து 25 நாட்கள் ஆகிவிட்டன. 25 நாள் ஆச்சு. அந்த பலாப்பழம் சின்னம் கிடைத்த பின்ன இப்போ இன்னும் ஓரிரு நாட்களில் மார்ச் 10ஆம் தேதிக்கு உள்ள திருச்சி தமிழகத்தின் மத்திய பகுதி திருச்சிராப்பள்ளியில் முதல் கட்ட வேட்பாளர்களை 50 பேர் முதல் கட்ட வேட்பாளர்களாக அறிவிக்க இருக்கின்றோம். இன்னும் ஒரு சில நாட்களில் அதை நாங்க வெளிப்படுத்திடுவோம். 10ஆம் தேதிக்குள்ள 50 சட்டமன்ற தொகுதி முதல் கட்ட வேட்பாளர்கள அறிவிக்க போறோம். வரப்போற 10ஆம் தேதிக்குள்ள. ஓகே. இப்போ கிட்டத்தட்ட கட்சி ஆரம்பிச்சு நீங்க 5 வருஷம் முடிஞ்சு இப்ப 6வது வருஷம் போயிட்டு இருக்கு. 3-4 தேர்தலை சந்திச்சிட்டீங்க. இப்ப இந்த 2026ல புதிய கட்சிக்கு நிறைய வந்திருக்கு. திரு சசிகலா அவங்க கட்சி ஆரம்பிக்க போறாங்க. திரு தமிழக வெற்றிகளை திரு விஜய் அவர் கட்சி ஆரம்பிச்சு இந்த தேர்தலில் கலங்க போறாரு. நாங்க கேட்கறது, இந்த தேர்தலையாவது நீங்க யாரோட கூட்டணி உண்டா, இல்லை மீண்டும் இந்த தேர்தலில் மக்களோட கூட்டியா தனிச்சு நிற்க போறீங்க? சந்தோஷம். அதான் எந்த சூழ்நிலையிலும் எங்களுடைய கட்சி கூட்டணின்ற விஷயங்கள் பேசுறதா இருந்தா என்னை போன்று எங்களை போன்று ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்று இதுவரைக்கும் ஆட்சியில அமராம, இதுவரைக்கும் ஆட்சி செய்யாம புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மரணத்திற்கு பின்பு நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த அம்மா மரணத்துக்கு பின்பு 4 வருடம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமான செயல்பாடு எடப்பாடியோடைய தலைமையில எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது நடைபெற்ற அந்த 4 வருஷமும் சரி, அப்போ வரைக்கும் அந்த அம்மா இறந்த விஷயத்தை இது வரைக்கும் கண்டுபிடிக்கல. அந்த அம்மாவை பற்றி யாரும் யோசிக்கல. இல்ல, புரட்சி தலைவி முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தலைவி ஜெயலலிதா மரணத்துல உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்றேன். நான் ஒரு இந்த ஜனநாயக நாட்டுல நானும் ஒரு நான் ஒரு மனிதன், பிரஜை. அதுல மாற்றுக்கிறது இல்லை. நானும் ஓட்டு போடுறதுக்கு தகுதியானவன். அப்ப தமிழகத்தின் ஒரு முதல்வர் இறந்த விஷயமே எப்படி இறந்தாங்க தெரியாத இந்த சூழ்நிலையில பணத்துக்கும் பதவிக்காக மட்டும்தான் அந்த 4 வருஷம் ஓடிக்கின்றதா தவிர, அதற்கு பின்னர் 2021 சட்டமன்ற பொது தேர்தலில் தற்போது இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதல்வர் தேர்தல் அறிக்கையில என்ன சொல்லிக்கிறார் அப்படின்னா, நாங்கள் வெற்றி அடைந்தால் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் இறந்ததற்கு காரணமானவர்களை
கண்டுபிடித்து அவர்களுக்கு தண்டனை வாங்கி தந்தே தீர்வேன்னு சொல்லி சொன்னார். யாருங்க? இப்ப இருக்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்லுகின்றேன். திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொன்னார். அதை செஞ்சாரா? ரைட், அது செய்யல. அப்ப எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஆட்சிக்கு வர்றதுக்காகவும் தேர்தலில் வெற்றி அடைவதற்காகவும் என்ன வேணுமோ சொல்லிக்கலாம், மக்களை எப்படி வேணுமோ ஏமாத்தலாம். ஆனால் இந்த 2026 சட்டமன்ற பொது தேர்தலில் நீங்க தனித்து போட்டிடுறீங்களா கூட்டணி போட்டிடுறீங்களா கேட்ட கேள்விக்கு இந்த பதில், திராவிட முன்னேற்ற கழகத்தில் எந்த காரணத்துக்கும் கூட்டணி கிடையாது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலும் எந்த சூழ்நிலையிலும் கூட்டணி கிடையாது. எங்களை போன்று ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும் சொல்லி புதுசா யாராவது இனிமேல் வந்தாலோ இல்ல இப்ப தற்சமயம் வந்திருக்கக்கூடிய விஜய் அவர்கள் அப்படி இருந்தா ஒரு காலகட்டத்தில் அவங்களோட கூட்டணி ஒரு விஷயம் உருவாச்சு அப்படின்னா கூட்டணிக்கு பேசுவோமா தவிர வேற யாரு கூடயும் கூட்டணி பத்தி நாங்க யோசனை கூட பண்றதே இல்லை. இல்ல எந்த கட்சி கூடயுமே கூட்டணி இல்லைங்க, மக்கள் கூட கூட்டணி இல்லைங்க. இப்ப விஜய் கூட்டா யோசிப்போம் அப்படின்னா அவர் ஒரு மாற்றத்தை உருவாக்கணும் ஒதுக்குறார். இது வரைக்கும் அவர் ஆட்சியில அமரல, அவர் கொள்ளையடிக்கல. அப்போ நானும் இது வரைக்கும் ஆட்சியில் நம்ம உட்காரல, நானும் ஒரு மாற்றத்தை உருவாக்கணும் உதவிட்டு இருக்கேன். அப்ப திரு விஜய் அவர்கள் நம்மளை போன்று அவரும் வந்திருக்கிறதுனால ஒரு கூட்டணிக்கு வாய்ப்புகள் இருந்தால் பேசுவோம், இல்லை என்றால் 234 தொகுதிகளிலும் தனித்து களம் காண மக்களுக்காக சேவை செய்கின்ற வேட்பாளர்களை நாங்கள் தேர்வு செய்து கொண்டிருக்கின்றோம். ஜாதி மதமெல்லாம் பார்க்கறது இல்லை, மக்களுக்கு சேவை செய்வதற்கு யார் தயார்? ஒரு நிமிஷம். இப்போ அண்ணா புரட்சி தலைவர் அம்மா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு 234 தொகுதியில வேட்பாளர் இருக்கிறீங்க இல்லையா? உங்க கட்சியில உறுப்பினர்கள் 234 பேர் இருக்காங்களா என்ன? 234 பேர் இருக்காங்களா என்ன வேட்பாளர்? எங்க ஒவ்வொரு வார்டுக்கு இருக்காங்க 234 பேர். போன தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தல் என்ன ஓட்டு வாங்கி வாங்கினீங்க ஓவரால் மொத்தம்? நாடாளுமன்ற தேர்தல் 2 தொகுதியில் தான் நாங்க போட்டிட்டோம். ஏன் 40 ரீசன் சொல்றேன். அதான் நாங்க நாடாளுமன்ற தேர்தலை 2 சட்டமன்ற தொகுதி எதுக்காக என்ன ரீசன் அப்படின்னா, நாங்க 2026 சட்டமன்ற பொது தேர்தலை நோக்கிதான் எங்களுடைய பயணங்கள் இருந்தது. அப்ப நாடாளுமன்ற தேர்தலில் ஆளை நிறுத்தாம இருக்கக்கூடாதுன்றதுக்காக தேர்தல் ஆணையத்தில் அதே பலாப்பழம் சின்னத்தை வாங்கி ஈரோடு திருச்சிராப்பள்ளி 2 சட்டமன்ற தொகுதியில் நின்னோம். திருச்சிராப்பள்ளியில் ஒரு 9,000 ஓட்டு சம்திங் வாங்கணும், ஈரோடுல ஒரு 6,000 ஓட்டு சம்திங் வாங்கணும். 2 தொகுதிகள். ஆமாங்க. சரி, 2021 சட்டமன்ற தேர்தல் எவ்வளவு? 2021 சட்டமன்ற தேர்தலில் கட்சி ஆரம்பிச்சு 3 மாசம் தான். 3 மாசத்துல 26 சட்டமன்ற பொது தேர்தலில் 26 சட்டமன்றத்துல வேட்பாளர் 26 வேட்பாளர்களை தனித்து எந்த கட்சியிலும் கூட்டி இல்லாம நிறுத்தணும். 2000 ஓட்டு வாங்கணும், 1800 ஓட்டு வாங்கணும். எப்ப கட்சி ஆரம்பிச்சு 3 மாசத்துல 1350. அது எப்படி? பெரியசாமி ஆப்போசிட்ல நிப்பாட்டம் 1400 ஓட்டு, தர்மபுரியில 1900 ஓட்டு, இந்த மாதிரி 1500, 2000, 2500 அந்த மாதிரி ஓட்டு வாங்கணும். அப்ப இந்த முறை 234 தொகுதிகளையும் வேட்பாளர் நிறுத்தும் போது என்ன ஓட்டு வாங்குவீங்க? கண்டிப்பான முறையில் ஒவ்வொரு வெற்றியே அடைவோம் சொல்லி நாங்க போயிட்டு இருக்கிறோம். எதுல வெற்றி அடையும்? தேர்தல்ல. எந்த தேர்தல்? 2026 சட்டமன்ற பொது தேர்தல்ல. ஏன் சார் நீங்க எப்படி இத சொல்றீங்க? ஏன் முடியாது? சரி, ஏன் முடியாது? சரி, இப்போ 2026 சட்டமன்ற தேர்தல்ல ஜெயிக்க போறீங்க, அதுல மாத்துக்கதே இல்ல. ஜெயிக்க போறீங்க, வாய்ப்பு அதிகம். திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, விஜய் மாணவர்கள் எல்லா கட்சியும் அமைத்து நீங்க எத்தனை கூட்டணி இருந்தாலும் நாங்க மக்களோட கூட்டணி அமைச்சு நாங்கள் எதற்காக வந்து கொண்டிருக்கின்றோம், எங்களுடைய செயல்பாடு என்ன, அவங்க எதுக்காக வந்திருக்காங்க, என்னென்ன செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்றது எல்லா மக்களுக்கும் தெரியும். இல்ல நீங்க ஜெயிப்பேங்கிறத சொல்றீங்க. கண்டிப்பா. எப்படி இது உங்களுக்கு ஒவ்வொரு மனிதனும் நினைத்தால்? இல்ல நான் கேட்கறது இது உங்களுக்கு சொல்றீங்களா? இது உங்களுக்கு காமெடி இல்லைங்க. இப்ப நீங்க இருக்கிறீங்க, உங்களுக்கு எத்தனை ஓட்டு? என் வீட்டுல எனக்கு உங்களுக்கு எத்தனை ஓட்டு? எங்க வீட்டுல 4 ஓட்டு. உங்களுக்கு எத்தனை ஓட்டு? ஒரு ஓட்டு. ஒரு ஓட்டு.
ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு ஓட்டு தான். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. இல்ல அதுதான் நான் சொல்லிடுறேன். அப்போ ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு ஓட்டு அப்படின்ற இருக்கும்போது ஒவ்வொரு மனிதனும் தெரிந்து கொண்டால், புரிந்து கொண்டால், ஒவ்வொரு மனிதனும் மாற்றத்தை உருவாக்கணும். அண்ணா புரட்சி தலைவர், அம்மா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஜெயிக்க வச்சாகணும் நினைச்சால் ஏன் முடியாது சார்? இப்ப என்ன நீங்க ஓங்கி ஓங்கி பேசுறதுனால நீங்க ஓட்டு வாங்கி உங்க கட்சி ஜெயிச்சிருன்னு சொல்ல வர்றீங்களா? ஓங்கி ஓங்கி பேசுறதுனால என்ன சொல்ல வர்றீங்க சொல்லுங்க. அதாவது எங்களுடைய நேர்மையினாலையும் நாங்க செய்கின்ற வேலையையும் சரி, நாங்க யாரு எந்த தவறுகள் செய்யாம இருக்கிறதுனாலையும் மக்கள் மத்தியில மக்கள் எங்களுக்கு ஓட்டு போடுவான்ற நம்பிக்கையில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறேன். கூட்டணி எந்த கட்சி கூட கூட்டணி இல்லைன்னு சொல்றீங்க. கண்டிப்பா ரைட். நாங்க கேக்குறது, நீங்க கூட்டணிக்கு போகலையா இல்ல உங்களை யார் கூட்டணிக்கு சேர்த்துக்கலையா? நாங்க யார்ட்டையும் கூட்டணிக்கு நாங்க போகவே இல்லை. நீங்க போனா தேவையும் இல்ல. இப்ப நீங்க போனா சேர்த்துக்க தேவை. நாங்க எதுக்கு போனோம்? அதிமுக சரியில்லை, அம்மா இறந்த பின்ன திராவிட முன்னேற்ற கழகம் சரியில்லை, மத்தியில் ஆளுகின்ற பாஜக சரியில்லை, சரியில்லைன்னு சொல்லிதானங்க கட்சி ஆரம்பிச்சிருக்கிறோம். நீங்க போய் அவங்ககிட்ட போய் கூட்டணி சேர சொன்னா நான் எதுக்கு கட்சி ஆரம்பிக்கணும்? நான் கட்சியில போய் சேர்த்துக்கலாம். கட்சியோடைய ஓகே, நீங்க ஒரு கட்சியோடைய ஒரு சில கேள்விகள் கேட்க உங்ககிட்ட. இப்போ இப்ப இருக்கிற அரசியல் நிலவரம், இப்ப இருக்கிற அரசியல் நிலவரம் அதிமுக தெரியும். அதிமுக இருந்து ஃபர்ஸ்ட் செங்கோட்டை, அதுக்கப்புறம் திரு வைத்தியலிங்கம், அதுக்கப்புறம் திரு வைத்தியலிங்கம், இப்ப கடைசியா அவர் ஒரு 3 முறை முதலமைச்சர், கட்சியோட 3 முதல மாநில கட்சியோட பொருளாளர், பல்வேறு பதவிகளை வச்சவர், பல்வேறு பதவிகளை வச்சவர், முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா. இப்ப அவரு தனிச்சு கட்சி ஆரம்பிச்சு, இப்ப அவரு இல்ல வேற கட்சி ஆரம்பிச்சு கூட்டணியா போயிருக்கு, இல்ல வேற எல்லாம் கூட்டணியா தாய் கழகம், இதையெல்லாம் தாய் கழகம் சொல்லி திமுக தாய் கழகம் அதிமுக ஓட்டு வங்கி அவர் போனதுனால அதிமுக எந்த பாதிப்பு வராது. முன்னாள் முதல்வர் ஆனா முதல்வர் சொல்ல முடியாது. என்ன ரீசன் அப்படின்னா அவர் முதல்வருக்கு என்ன ரீசன் அப்படின்னா அவர் முதல்வர் கேண்டிடேட் ஜெயிக்கல, ஜெயிச்ச முதல்வர் பதவியா அவங்க ஜெயிச்ச முதல்வர் பதவியா அந்த பதவியும் அவங்க வாங்கியிருக்காங்க. பின்ன அவர் இதுவரையும் அவங்க வாங்கியிருக்காங்க. அவர் இதுவரைக்கும் ஒரு ஜெயிச்சு முதலமைச்சர் ஆகல. அப்போ அவருடைய செயல்பாடுகள் கிடையாது. என்ன காரணமே சரி கிடையாது. என்ன காரணம்? எம்ஜிஆர் அதிமுக ஆரம்பிச்சார், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அதிமுக விசுவாசமா ஆரம்பிச்சதுல இருந்து நன்றி விசுவாசமா உடன் இருந்தவங்க பல எல்லாருமே ஓட்டவங்களா கட்சி விட்டு விலகி, எல்லாருமே ஓட்டவங்களா கட்சி விட்டு விலகி தெரியாம ஓபிஎஸ் அவர்கள் எல்லாம் கெஞ்சினர். ஓபிஎஸ் அவர்கள் எல்லாம் கெஞ்சினர், எனக்கு எந்த பதவியும் சேர்த்துக்குங்க, கட்சியில எந்த பதவியும் அவரு கெஞ்சினர், எனக்கு கட்சியில சேர்த்து எவ்வளவோ அவரை கட்சியில சேர்த்துக்கல, எஞ்சியும் அவரை அப்போ சேர்த்துக்கல. அவரு நம்ம என்ன பண்றது, அவரு வழி இல்ல என்ன பண்றது, எதுவும் இல்லாம எல்லா அதிகாரத்துல இருந்தோம், எல்லா அதிகாரத்துல எடப்பாடியார் அதான் எதிர்கட்சி தலைவர் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்கள் செயல்பாடுகள் முற்றிலும் அவர்கள் பாஜக கண்ட்ரோல், பாஜகவுடைய அடிமையாகவோ அதை செய்யக்கூடிய ஒரு நபராகவோ அதை செய்யக்கூடிய ஒரு நபராக சீர்திருக்கிறார். என்டிஏ கூட்டணியில தேசிய கூட்டணியில தேசிய முற்போக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகிறார். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகிறார். வர்றதுக்கு முதல் நாள் நுழைவாயிலுக்கு மேல அண்ணா படம் இருக்கு, நுழைவாயிலுக்கு மேல பெரியார் படம் இருக்கு. சாரி, பெரியார் படம் இல்ல, மறுநாள் பெரியார் படம் இல்ல. என்ன காரணம்? முதல் என்ன காரணம் எல்லாம் கேட்கும் போது இருந்தது பாஜக எல்லாம் கேட்கும் போது வேலை பாஜக அண்ணா பெரியார் பாஜக அண்ணா பெரியார் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று சொன்ன, எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று சொன்ன ஒரு பெரியார் மனிதனை அப்படிப்பட்ட ஒரு அங்க பெரியார் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அப்புறம் அங்க பெரியார் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அப்புறம் இதே நாளைக்கு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தலைவர் படம் அதில் இருக்க போறார். புரட்சி தலைவர் படம் அதில் அம்மா படம் இருக்க போறார். புரட்சி தலைவர் அம்மா படம் இருக்க போறார். அவ்வளவு ஒரு கேவலமான ஒரு விஷயத்தை அவர் பண்ணிட்டு இருக்கிறார். கேவலமான ஒரு விஷயத்தை அவர் பண்ணிட்டு இருக்கிறார். ஹாலிவுட் பாதையை நோக்கி செல்கின்ற போறார். அழிவு பாதைக்கு கூட்டு போயிட்டு போறார். அழிவு பாதை பழனிசாமி அவர்கள் அந்த அழிவு பாதைக்கு அவர்கள் போனா பரவாயில்ல, அந்த அழிவு பாதைக்கு அவர் போனா பரவாயில்ல. எடப்பாடி அவருக்கு தான் கொடுப்பாரு சொல்லும், பிஜேபி அவருக்கு தான் கொடுப்பாரு. அதிமுக இருக்கக்கூடிய இடத்துல
பாஜக வந்து காலம் ஒன்றணும்னு நினைச்சு எடப்பாடியார் அவரை வந்து இவங்க சொல்றதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. இவங்க சொல்றதெல்லாம் எடப்பாடி அவர்கள் பாஜக சொல்றது எதுக்கு பாஜக முடியாது, எதுக்கு 1000 பேசலாம் முடியாது. ஏன்னா 1000 மாட்டிக்கிட்டு வச்சுக்கிறார். இல்ல இவர் மாட்டிக்கிட்டார் அப்படின்னா பாஜக சொல்றதெல்லாம் கேட்காத, பாஜக சொல்றதெல்லாம் சரி சரி என்ன சொன்னாலும் சரின்னு சொல்லி செஞ்சிருக்கிறார். வழி இல்லாம சந்தேகமே கிடையாது திரு எடப்பாடி. அப்போ சந்தேகமே கிடையாது. அதிமுக அதிமுக உள்ள தொண்டர்கள் குழப்பத்திலையும் நிர்வாகிகள் மன குழப்பத்திலையும் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையும் இருக்கக்கூடிய கட்சி தலைவரையும் அம்மாவை கட்சி தலைவரையும் அம்மாவை கட்சி ஆரம்பிக்கப்பட்டது விஷயத்தை எல்லாத்தையும் அதிமுக அனைவரையும் அதிமுக தொண்டர்கள் அனைவரையும் மட்டுமல்ல, அதுவும் இன்றுள்ள இளைஞர்கள் மட்டுமல்ல, இன்றுள்ள இளைஞர்களில் உள்ள நபர்களையும், அது எந்த மாநிலத்தில் உள்ள நபர்களையும் பொதுமக்களையும் இருந்தாலும் சரி, நாங்க பொதுமக்களையும் பேசி எல்லாத்தையும் அரவணைத்து பேசி எல்லாரையும் அரவணைத்து இந்த 2024 தேர்தலில் 2026 சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதிகளில் நாங்கள் போட்டியிட்டு தீர்வு மாற்றத்தை நாங்கள் உருவாக்கி தீர்வுன்ற இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் 2026 சட்டமன்ற பொது. ஓகே, உங்களுடைய தேர்தல் பிஸியான நேரத்துல மைத்தமிழ் நேயர்களுக்காக இவ்வளவு தூரம் வந்து பல்வேறு கேள்விகளுக்கு விவாதத்துல பகிர்ந்து கிட்டதுக்கு மிக்க நன்றி. உங்களுடைய நல்ல நோக்க நிறைவேற வாழ்த்துக்கள். சந்தோஷம், மகிழ்ச்சி.